குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல். ராஜபக்ச அவர்களே, நீங்கள் நீண்ட காலம் நாட்டை ஆட்சி செய்தவர். இருப்பினும் 2022 ஏற்பட்ட நெருக்கடி ராஜபக்சகளின் ஆட்சியை பொறுப்பு கூற வேண்டும் என விமர்சகர்கள் கூறுகின்றனர். அந்த காலத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் மற்றும் கட்டடங்கள் தீ வைக்கப்பட்ட விதத்தை நாம் கண்டோம். இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு உங்கள் குடும்பமே பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்தை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எவை? 2022 நெருக்கடி தொடர்பில் பேசும்போது அதனை ஒரு தனி சம்பவமாக மட்டும் கருத வேண்டாம். அதற்கு முன்னர் நடந்தவற்றையும் பார்க்க வேண்டும். 2005 தொடக்கம் 2015 வரை நாம் ஒரு யுத்தத்தை செய்து கொண்டே பொருளாதாரத்தை வேகமாக அபிவிருத்தி செய்தோம். அந்த காலத்தில் வேலையின்மை, வட்டி விகிதங்கள் அனைத்தும் குறைந்த மட்டத்திலேயே காணப்பட்டன. இருப்பினும் 2015 அரசாங்கம் மாறிய பின்னர் கொள்கைகளும் மாற்றமடைந்தன. அதன் பின்னர் ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்றது. பின்னர் கொரோனா தொற்று உருவானது. கொரோனாவினால் ஏனைய சுமார் 80 நாடுகளும் இதே போன்ற பொருளாதார பிரச்சினைகளை எதிர்கொண்டன. பங்களாதேஷ், நேபாளத்தில் நடந்தது போன்றே இலங்கையிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு வெளிச்சக்திகளின் தலையீடு இருந்ததாகவே நாங்கள் நினைக்கின்றோம். யார் அந்த வெளிச்சக்திகள்? ராஜபக்ச அவர்களே, நாம் தெளிவாக பேசுவோம். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கௌரவம் உங்களுக்கு கிடைப்பதை போன்றே நாட்டை வறுமைக்குள் தள்ளி உங்கள் குடும்பம் பாரிய ஊழலை செய்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஒருவேளை இவை இரண்டுமே உண்மையாக இருக்கலாம். யுத்தத்தை நிறைவு செய்தீர்கள், இருப்பினும் ஒரு சர்வாதிகாரியாக மற்றும் ஊழல் நிறைந்த ஆட்சி நடத்தினீர்கள் என்ற இந்த இரண்டு கருத்துக்களையும் கேட்கும் போது நீங்கள் மக்களுக்கு கூற விரும்புவது என்ன? நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் அல்லவா? நான் ட்ரம்பிடம் என்ன நடந்தது என கேட்பேன். எமது வலயங்களில் அரசாங்கங்களை கவிழ்ப்பதற்காக USAID நிறுவனம் பணம் செலவிட்டதாக அவர் ஏன் கூறினார்? ட்ரம்ப் ஜனாதிபதியான பின்னர் இத்தொடர்பில் கருத்து தெரிவித்திருந்தார். அவ்வாறென்றால் இலங்கையில் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டமைக்காக நீங்கள் அமெரிக்காவின் மீது குற்றம் சுமத்துகின்றீர்களா? நான் அல்ல, டொனால்ட் ட்ரம்பே அது தொடர்பில் USAID மீது குற்றம் சுமத்தினார். அவர் ஜனாதிபதியானதும் அதனை பகிரங்கமாகவே தெரிவித்தார். நாமல் ராஜபக்சவினருக்கு இந்த நாட்டு அரசியல், மக்களின் இயல்பு வாழ்க்கை, பொருளாதாரத்தை இவ்வாறு ஆபத்தில் தள்ள எந்த உரிமையும் இல்லை. USAID உதவியின் மூலமாகவே அவர்களின் அரசாங்கம் வீழ்த்தப்பட்டது என இப்போது நாமல் ராஜபக்ச கூறுகிறார். நாம் இப்போது நாமல் ராஜபக்சவிடம் கேட்கின்றோம், அவருடைய சித்தப்பா ஜனாதிபதியாக இருந்த போது நாட்டின் கடைசி சில டாலர்களை கொண்டு இறையாண்மை முறிகளில் இருந்து விடுபட்டது அமெரிக்காவின் தேவையின் நிமித்தமா? இந்த நாட்டின் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்று முறையற்ற உரக்கொள்கையினால் தேயிலை முதல் நெல் வரை அனைத்து விவசாயத்தையும் அளித்தது அமெரிக்காவின் தூண்டுதலினாலா? கோட்டாபய ராஜபக்சவின் அமைச்சரவையில் அமர்ந்து நாமல் ராஜபக்ச எடுத்த அந்த தீர்மானங்கள் அனைத்தும் USAID தாக்கத்தினால் எடுக்கப்பட்டனவா? அப்படி என்றால் அந்த USAID பணத்தை பெற்றது நாமல் ராஜபக்ச, கோட்டாபய உள்ளிட்ட அந்த ராஜபக்ச குடும்பத்தினரே. ஏனென்றால் அக்கால பகுதியில் நாட்டின் பொருளாதார 70% ராஜபக்ச குடும்பத்தின் கீழே இருந்தது. அந்த 70% நிர்வாக சீர்கேடு, ஊழல் காரணமாகவே இந்த நாடு சீரழிந்தது. நாட்டு மக்கள் எரிவாயு மற்றும் எரிபொருளுக்காக வரிசைகளில் நிற்க நேரிட்டது. மின்சாரம் 18 முதல் 20 மணித்தியாலங்கள் வரை துண்டிக்கப்பட்டது. மருந்து மாத்திரைகள் இல்லாமல் போயின. வேறு வழியின்றி மக்கள் வீதிக்கு இறங்கி காலி முகத்திடலுக்கு வந்து அவர்களை விரட்டி அடித்தார்கள். மக்கள் வீதிக்கு இறங்கும் நிலைக்கு அவர்களை தள்ளியது நாமல் ராஜபக்சக்களின் தீர்மானங்கள் இல்லையா? சிறிய அளவேனும் உரம் கொண்டு வராமல் சீனாவிலிருந்து உரக்கப்பல்களை வரவழைத்து சீனாவுடன் மோதல்களை ஏற்படுத்திக் கொண்டார்கள். அதிகாரத்திற்காக இந்த நாட்டின் 2,20,00,000-க்கும் அதிகமான மக்களின் வாழ்க்கை, வேலை வாய்ப்பு, பொருளாதாரத்தை ஆபத்தில் தள்ள தயங்காத வஞ்சகர் என்பதை நாமல் ராஜபக்ச தனது உரைகளின் ஊடாக நிரூபித்துள்ளார். இந்த நெருக்கடியான தருணத்தில் நாட்டுக்கு இழைக்கப்படும் பாரிய துரோகம் இதுவாகும். இதனை ஒரு வரலாற்று துரோகம் என நாம் பெயரிட விரும்புகிறோம். குழம்பிய குட்டையில் மீன் பிடித்தல்.